ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஃபஸ்ட்டு அதை பற்றி நான் விளக்கமாக பின்னாடி சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரிவிங்க. எனக்கு புரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன். இது கரெக்டாக தப்பான நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஈஸி, ஹார்டு, இம்பாசிபிள் 3 சூஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஈஸியாக ஒரு இதில் பண்ணிடுறாரு. ஹார்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை ட்ரை பண்ணி பண்ணிடுறாரு. அந்த இம்பாசிபிள்ங்கிறத மட்டும் 30 to 45 டைம் ட்ரை பண்ணி தான் அது போடுறாரு. அது அந்த இலக்கை அடைகிறாரு. இதை அப்படியே நம்ம ட்ரேடிங் லைஃப்ல கன்வெர்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நாம பண்றதுங்கிறது அந்த ஆப்ஷன் பை, அது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த இம்பாசிபிள்ல என்ன இருக்கு, எதுக்காக நம்ம இப்படி ஓடுறோம் அப்படின்னா, நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் அதுல இருக்கு. அந்த இம்பாசிபிள் அடைஞ்ச அந்த கோல் அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எதுவுமே இம்பாசிபிள்ல, எல்லாமே பாசிபிள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. எல்லாமே பாசிபிள் மட்டும்தான். அப்ப அதுக்கு அந்த கன்சிஸ்டன்சியா அந்த ப்ராக்டிஸ் தேவை. அந்த ப்ராக்டிஸ்ங்கிறது எடுத்த உடனே நான் அந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைய முடியாது. அதுக்கு நிறைய டிராபேக், நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணுவோம். லாஸ் ஃபேஸ் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் இந்த இண்டிகேட்டர் செட் ஆகல, அந்த இண்டிகேட்டரு, அந்த இண்டிகேட்டர் செட் ஆகல, இந்த இண்டிகேட்டர் போகலாம். இப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செட்டப்பை உருவாக்குங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்க. அது உடனே கண்டிப்பாக உங்களால் யாராலையும் ஃபர்ஸ்ட் பிகினராக வர்றவங்க யாராலையும் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய கொஞ்சம் லாஸ் ஃபேஸ் பண்ணும். அந்த லாஸே ஃபேஸ் பண்ண மாட்டேன், நான் இமிடியட்டா டைரக்டா ஒன்லி சிஎம் மட்டும் தான் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் தேவை. அந்த லாஸை ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அதோட வலி புரியும். அந்த வலி புரிஞ்சாதான் நாம ஏன் லாஸ் பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி எப்போ உங்களுக்கு வருதோ, நீங்க இந்த இம்பாசிபிளுக்கு உண்டான பாசிபிளா மாற்றத்துக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கேள்விக்கு அப்புறம் அந்த தேடல் வரும். ஏன் நம்மளால முடியல, அந்த தேடல் தான் ரொம்ப 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 வேலிடான பாயிண்ட். அதை தான் அந்த டிசிப்ளின் உங்களை கொண்டு வரும். நம்ம இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம இப்படி ட்ரேட் எடுக்கணும், இந்த செட்டப் வந்தா மட்டும்தான் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா நம்ம சைக்காலஜிக்கு நம்ம லாஸ் பண்றோம். கால் போனா உடனே பை பண்ணி லாஸ் பண்றோம், புட் போனா உடனே பை பண்ணி லாஸ் பண்றோம். அப்படியும் இல்லாம எக்ஸிகியூஷன் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நிறைய கத்து வச்சுக்குவாங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஆனா அந்த எக்ஸிகியூஷன் ப்ராப்பரா இருக்காது. எக்ஸிகியூஷன்ங்கிறது அந்த இடம் வந்துடும், அவங்க சொன்ன இடம் எல்லாம் வந்துடும். ஆனா அவங்க ட்ரேட் என்ட்ரவே மாட்டாங்க. பயம், ஃபியர். ஏற்கனவே நிறைய லாஸ் பண்ணிட்டோமே. ஓகே, லாஸ் பண்ணிட்டோம், ஆமா ஒத்துக்கிறேன். ஆனா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி தான் ஆகணும். நீங்க லாஸ் பண்ணிட்டு உட்காந்தா மார்க்கெட் உங்களுக்காக உட்காந்துருக்குமா? கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது இமிடியட்டா மார்க்கெட் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அது உங்களுக்காகலாம் மார்க்கெட் அங்கே ரன் ஆகல. அங்கே பெரிய இன்ஸ்டியூஷனல் இருக்காங்க, அவங்களுக்காக ரன் ஆகுது. சுப்பனோ வேற யாரோ அங்கே சுப்பன் நிற்கிறான், நம்ம அதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகலாங்கிற பேச்சுலாம் அங்கே மார்க்கெட்ல கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பேக் டெஸ்ட் தான் அந்த உங்களை டிசிப்ளின் கொண்டு வரும். நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி டெய்லி ஜேர்னல் இருந்துங்க. அது உங்களை ஒரு கண்ணாடி மாதிரி காட்டும். நம்ம எங்க தப்பு பண்ணோம் என்னன்னு கரெக்டா காட்டும். அதை மாத்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பா கிளியர் பண்ணி போனாதான் ஐஏஎஸ் எக்ஸாம் அந்த மாதிரி தான். நம்ம எடுத்தோன்னே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியாது. 10th பாஸ் பண்ணணும், 12th பாஸ் பண்ணணும், காலேஜ் போகணும், அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான இது பண்ணணும். அதே மாதிரிதான் இந்த ட்ரைனிங் லைஃப். நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த பொக்கிஷங்கிற அந்த ஐஏஎஸ்ங்கிற பொக்கிஷங்கிற இதை அடைய முடியும். அது மாதிரி தான் இந்த ட்ரேடிங் லைஃப்பும். நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட்.
அதே மாதிரிதான் ட்ரேடிங். எடுத்த உடனே நீங்க ப்ராஃபிட்டபிளா மட்டும் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் பண்ணுவீங்க. அந்த லாஸ் உங்களால தாங்கவே முடியாது. அந்த மாதிரி தப்ப லாஸ்ல இருந்து வாங்க, லாஸ் பண்ணுங்க. நம்ம நம்ம ஒரு எக்ஸ்கியூஸை பண்ணாதான் அந்த தப்பு நடக்கும். அந்த தப்பு நடந்தாதான் அந்த லாஸ் வரும். அந்த லாஸ் வந்தாதான் நம்ம ஏன் எதற்குன்னு கேள்வி வரும். அப்பதான் அதை டிசிப்ளினா மாத்துவோம். அதான் நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜி, எமோஷனல், இந்த 3 தான் ட்ரேடிங் லைஃபை, அதுவும் ஆப்ஷன் பையிங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் இதெல்லாம் செகண்டரி தான். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 20% தான். அதெல்லாம் எப்போ வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த டிசிப்ளினும் சைக்காலஜியும் மட்டும் இல்லை அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய வின்னிங் ரேட் வச்சுக்க ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் நான் எழுதி தரேன் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ் தான். நீங்கள் ப்ராஃபிட் வரவே முடியாது. அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இது ரொம்ப, இந்த வீடியோ ரொம்ப வேலிடான பாயிண்டாக உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாமும் இந்த ப்ராஃபிட் ஸ்கீம் போட்டு நான் ஈஸியாக உங்களை கவர் பண்ண முடியும். அது எனக்கு தேவையில்லை. என்னால் 4 பேர், 4000 பேர்லாம் திரும்ப வேணாம், 4 பேர் மாறினா போதும், அவங்க லைஃப் மாறினா போதும்னு நான் நினைக்கிறாள். ஏன்னா அவ்வளோ அடிபட்டு தான் நாங்களும் வந்திருக்கோம். நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ சம்மந்தமாக இன்னும் நம்ம மெருகேற்றி பண்ண முடியும். இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது இந்த டிசிப்ளின் சைக்காலஜிக்கு. இதெல்லாம் தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ண அந்த வீடியோ ரீச் ஆகும். நிறைய சப்ஸ்கிரைப் வருவாங்க. எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி பரவாயில்ல, நம்ம வீடியோவை இத்தனை பேர் மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னும் நிறைய உங்களுக்கு நான் சொல்லித்தர ரெடியாக இருப்பேன். அதை நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை. இந்த வேலையிடான பாயிண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துங்க.